வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. மருத்துவ பகுதியும் கூட. இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க மனசுல. அதில் பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியா சைனஸ், தொடர் தும்மல், அது இல்லாமல் தலைவலி, நீண்ட நாள்பட்ட தலைவலி, ஒற்றை தலைவலி. இதுலேருந்து வெளில வரதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அலர்ஜி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சைனஸ் பேக் ஒன்று இங்கே இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி. அதில் நீர் கோத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, வைரஸ் அழகாக அங்கேயே தங்கி முட்டை போட்டு குடும்பமாக நடத்தும். ஸோ இதோட நரம்புகள் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா தலையில் இருக்கும். ஸோ தலையில் நீர் கோத்துறதுக்கான ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாயிண்ட் மாரி அங்கே போய் லாக் ஆகும். ஸோ அப்போது பிரெயினில் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் கட் ஆகிடும். ஏன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள லாக் ஆகிட்டு இருக்கும். நீர் கோர்த்துருக்கும், நீர் சுரந்திருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஏர் பிளாக் இருக்கும். இது ஏதோ ஒரு ரீசன் எல்லாமே கமிட்டட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைனஸ் பேக்லேருந்து வரக்கூடிய விஷயம். அதுலேருந்து வரக்கூடிய வைரஸ், அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய வைரஸ் எல்லாமே பிரச்சனை தான். ஸோ இதுலேருந்து ஆஸ்மா, டிபி எல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரிசையாக தொத்தி ஒன்றோட ஒன்று தொத்திக்கிட்டே வரும். ஸோ வருங்காலத்தில் முன்னாடியே நம்ம இதை சால்வ் பண்ணி விட்டணுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய 2 வெரைட்டி ஆஃப் மெடிசன். ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று ஆவி பிடிக்கிற விஷயம். அதாவது நம்ம ஆவி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று புகையாக எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம்? எது உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நாட்டு சரக்காக, அதாவது கடை சரக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அணுத்தைலம். நான் அடிக்கடி எல்லா பதிவுலையும் சொல்கிற விஷயம், சின்னதாக இருக்கும் பொழுதே அந்த பிரச்சனையை சரி செஞ்சிடணும். நல்லா சாஞ்சிட்டு நைட்டு அணுத்தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது. 2 ட்ராப் யாரெல்லாம் போட்டு வராங்களோ, இந்த மாதிரி தும்மல், அடுக்கு தும்மல், சளி, ஜலதோஷம் இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஆரம்ப கட்ட நிலையிலேயே இது சரி பண்ணிவிடும். ஸோ இது போட்டும் எனக்கு சரியாக ஆகலை. இது நார்மலாக பேசிக்காக குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ரெகுலராக எடுக்கும்போது சூப்பராக சரியாயிடும். நாள்பட்ட தலைவலி எல்லாமே தி பெஸ்ட் அணுத்தைலம். ஸோ இதையும் தாண்டி எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேகு எடுக்கும் முறை. இதான் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தா அந்த சளி விட்ட மாதிரியே இல்லை, தொடர்ந்து வந்துட்டுருக்கு, விடுற மாதிரி இருக்குது, கண்டினியூ ஆகிடுது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா, இந்த வேகு எடுக்கும் முறை. அதில் நம்ம போடக்கூடியதாக நல்ல தண்ணீர் சூடாகும் பொழுதோ, இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும் பொழுது, துளசி இலை, கற்பூரவள்ளி இலை ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். மஞ்சள் 2-3 செட்டிகை, சாம்பிராணி துண்டு, அதாவது நல்ல பால் சாம்பிராணிச்சுன்னா ஒரு சின்ன துண்டு உள்ளே போட்டுருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணி கொடுக்கும். லங்ஸில் எப்பேற்பட்ட உங்களுக்கு பாக்டீரியா, வைரல் இருந்துச்சுனாலும் சரி பண்ணி கொடுக்கிறது பார்த்திங்கனாக்கா, இந்த சாம்பிராணி கட்டிக்கு உண்டு. அது ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா போடுங்க. பால் சாம்பிராணி கண்டிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை மேலே போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணினாலே போதுமான விஷயம். ஆடாதோட இலை கிடச்சிச்சினாக்கா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பவுடர் போட்டுக்கலாம். ஆக இதுவே போதுமான விஷயந்தான். இதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக என்ன பண்ணணும், நல்லா குனிஞ்சி நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா, உள்ள நாசில் வரைக்கும் அந்த புகை போய் அந்த அந்த கிருமிகளை, அந்த வைரஸ்களை அழிக்கும். இது வேக எடுக்கும் முறை.